இன்றைய சமூக சூழல் என்பது தன்னுடைய வளர்ச்சியை விட அடுத்தவர் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுகின்ற ஒரு பழக்கம் இன்றைக்கு ஒரு தொற்று நோய் போல் பரவிவிட்டது. தான் எப்படி உயர வேண்டும் என்கிற கருத்தியலை விட்டுவிட்டு அடுத்தவர் எப்படி உயர்கிறார் என்பதை பற்றி ஒரு பெரிய ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய போக்கு என்பது இன்றைக்கு சமூகத்தில் விரவி கிடக்கிறது. இதை வள்ளுவர் கூறுகிறார், மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழினும் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு என்று வள்ளுவர் கூறுகிறார். மறந்தும் பிறன்கேடு செய்யற்க என்று சொல்கிறார். நம்முடைய சிந்தனைக்குள் நம்முடைய துரித வளர்ச்சி எப்படி அடைவது, அறம் சார்ந்த வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பதை பற்றிய சிந்தனைக்குள் செல்லாமல் நம்முடைய அருகில் இருக்கின்ற உறவினர்களோ அல்லது பக்கத்து வீட்டுக்காரர்களோ எப்படி உயர்கிறார்கள் என்பதை பற்றிய ஒரு சிந்தனை மேலோங்கி இருக்கிறது. இது நம்முடைய வளர்ச்சிக்கு தடையாக மாறிவிடும். ஆதலால் மறந்தும் பிறன்கேடு சூழற்க, மற்றவர்களுக்கு தீங்கிழைக்கின்ற ஒரு மனப்பான்மையிலிருந்து நாம் முற்றிலுமாக விலகி நிற்க வேண்டும். அப்படி அவர்களுக்கு நாம் துன்பம் இழைத்தலோ அல்லது துரோகம் இழைத்தலோ இப்படிப்பட்ட செயல்களில் நாம் ஈடுபடுவோமானால் அறமானது நம்மை பார்த்து கொண்டிருக்கும். பார்த்து தக்க நேரத்தில் அறமானது நம்மை வீழ்த்திவிடும். சூழ்ந்தவன் கேடு அறம் சூழும். அடுத்தவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த துன்பங்கள், அடுத்தவர் துன்பத்தில் இன்பம் காண்பது, அடுத்தவருடைய கவலையிலே நாம் ஒரு மகிழ்ச்சி கொள்வது, இவையெல்லாம் அவர்களை மாத்திரமல்ல, நம்மை நாமே தேய்க்கின்ற ஒரு நம் மனதை அழிக்கக்கூடிய ஒரு செய்தியாக அது மாறிவிடும். ஆதலால் மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. அடுத்த ஒரு குறளிலே சொல்கிறார், பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். பிறருக்கு நீங்கள் செய்யக்கூடாதவற்றையெல்லாம் செய்ய முற்படுவீர்களேயானால் அடுத்தவருடைய வளர்ச்சிக்கு நீங்கள் ஒரு தடைக்கல்லாக இருப்பீர்களேயானால் உங்களை நோக்கி நீங்கள் முற்பகலிலே அவருக்கு ஒரு தீங்கிழைத்தீர்களே ஆனால் பிற்பகலிலே உங்களுக்கு நீங்கள் திரும்பி பார்த்தால் பல ஆயிரம் பேர் உங்களுக்கு தீங்கிழைப்பதற்காக காத்து கொண்டிருப்பார்கள். அறமும் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும். அதனால் பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். அடுத்த ஒரு குறளிலே சொல்கிறார், ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. நாம் வாழ்நாளெல்லாம் அடுத்தவர்களுடைய குற்றங்களை ஆராய்ந்து கொண்டிருந்தால் நம் குற்றங்களை யார் ஆராய்வது? நம்மிடம் இருக்கக்கூடிய தேவையற்ற செயல்களை எல்லாம், தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் நாம் விலக்கி வைத்து விட்டோமானால் இந்த உலகத்திலே நாம் உயர்ந்தவர்களாக மாறிவிடுவோம். தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின். நாம் ஒரு விரலை நீட்டி இன்னொருவரை குற்றம் சாட்டுகின்ற பொழுது 3 விரல்கள் நம்மை நோக்கி இருப்பதை போல நம்முடைய எண்ணங்கள் என்பது உயர்ந்த எண்ணங்களாக இருக்க வேண்டும், உயர்ந்த செயல்களாக இருக்க வேண்டும். அடுத்தவருக்கு கொடுத்து மகிழ்கின்ற ஒரு எண்ணத்தை நம் மனதிலே வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி செய்வோமானால் நம்முடைய மனமானது அழுக்கிலிருந்து விடுபட்டு, இந்த மனம் என்னும் அழுக்கை சலவை செய்யக்கூடிய ஒரு சோப் எதுவென்றால் நல்ல எண்ணங்கள் தான். நல்ல எண்ணங்கள் தான் நம்மை தூய்மைப்படுத்தும், நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தும், அளவில்லாத ஒரு ஆனந்தத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த நல்ல எண்ணங்கள் மாத்திரமே. அதனால் சிந்தனையில் சிந்திக்கின்ற பொழுது எப்பொழுதுமே நம்முடைய எண்ணங்கள் உயர்வான எண்ணங்களாகவும் அடுத்தவர் மீது பொறாமைப்படக்கூடிய எந்த செயல்களும் செய்யாமல் நம் எண்ணத்தை தூய்மைப்படுத்தி வைத்திருந்தால்
இறைவனுடைய அருளானது நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்வினை தான் நாம் வாழ வேண்டும். அந்த வாழ்வுதான் முழுமையாக நமக்கு நிறைவை செய்யக்கூடியதாக இருக்கும். ஒரு மனித வாழ்வு என்பது 4 நிலைகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் என்றால் நாம் இளமையிலே கல்வி கற்கின்ற பருவத்திற்கு பிரம்மச்சரியம் என்று பெயர். அதற்கடுத்து கிரகஸ்தன் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அது என்னவென்றால், நாம் கல்வியை கற்று ஒரு வேலைக்கு சென்று பெரும் பொருள் ஈட்டி நாம் ஒரு இல்லற வாழ்க்கையிலே ஈடுபடுகின்றோம். திருமணம் புரிந்து மக்கட்பேற்றினை பெற்று ஒரு நல்ல வாழ்க்கையை தொடங்குகிறோம் அல்லவா, அதற்கு கிரகஸ்தன் என்று பெயர். இந்த கிரகஸ்த வாழ்க்கையில் நமக்கு பிள்ளைகள் எல்லாம் பிறந்து பிறகு அவர்கள் பெரியவர்களாகி அவர்கள் திருமணம் புரிந்து நம் பேரப்பிள்ளைகளை பார்க்கின்ற அந்த காலகட்டம், இதுக்கு வானப்பிரஸ்தம் என்று பெயர். இந்த காலகட்டத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் ஆரம்ப காலத்திலிருந்தே நம் பெற்றோர்களிடமிருந்து எப்படி பொறுப்பினை நாம் வாங்கி கொண்டோமோ அப்படி நம்மிடம் கிடைத்த அத்தனை பொறுப்புகளையும் நாம் நம்முடைய பிள்ளைகளிடம் கொடுத்து விட வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நம் வீட்டிற்கு ஒரு மருமகள் வந்த பிறகு பொறுப்பினை தாயானவள் அந்த மருமகளிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட வேண்டும். அதில் சில தவறுகள் ஏற்படலாம். அந்த தவறுகளை தக்க தருணங்களில் மென்மையான முறையில் சுட்டிக்காட்டி அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டுமே அல்லாமல் அவர்களிடம் தகராறு செய்வதோ அவலமான சொற்களை சொல்வதோ கூடாது. இதுதான் வானப்பிரஸ்த காலம். அந்த காலகட்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், எல்லா பொறுப்புகளையும் அவர்களிடம் ஒப்படைத்து நாம் ஒரு ஆலோசகராக மாத்திரம் செயல்பட வேண்டும். இது 3ஆம் நிலை. 4ஆம் நிலை என்பது சந்நியாசம். சந்நியாசம் என்பது முழுமையாக துறவு மேற்கொண்டு காடுகளில் போய் நாம் தவம் செய்வது அல்ல. அதை சைவமும் வலியுறுத்தாது. துறவு நிலையை எப்பொழுதும் வலியுறுத்துவது சைவம் கிடையாது. இல்லற வாழ்க்கைதான் அதற்கு இனிமையானது என்று கூறக்கூடியது நம்முடைய சமயமாகிய சைவம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் சந்நியாசம் என்பது கணவன் மனைவியோடு சேர்ந்து ஒவ்வொரு ஆலயங்களுக்காகவும் சுற்றுலா தலங்களுக்கும் சென்று நம் வாழ்வையை இனிமையாக கழிக்கின்ற காலம்தான் அந்த சந்நியாசம் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக மனித வாழ்வை 4 நிலைகளாக நம் சமயம் பிரித்து வைத்திருக்கிறது. ஒன்று, கல்வி கற்கும் பருவம் பிரம்மச்சரியம். 2ஆம் பருவம் கிரகஸ்தன், திருமணம் செய்து கொண்டு பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு வளமான வாழ்க்கை வாழ்வது கிரகஸ்தம். வானப்பிரஸ்தம் என்பது நம்முடைய பொறுப்புகளை எல்லாம் பிள்ளைகளிடம் பகிர்ந்து கொடுத்துவிட்டு வெளியே நின்று வேடிக்கை பார்த்து அவர்களுக்கு ஆலோசனை கூறுகின்ற ஒரு பொறுப்பினை மட்டும் ஏற்றுக்கொள்ளுதல் இந்த நிலை. 4ஆம் நிலை என்பது சந்நியாசம் என்பது நம்முடைய வாழ்விலே அறச்செயல்களில் ஈடுபட்டு மற்ற மனிதர்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கின்ற நிலையைத்தான் நம்முடைய சைவ சமயமானது வலியுறுத்துகிறது. பிறன்மனை நோக்கா பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு என்று ஒரு குறளை சொல்கிறார். பிறன்மனை நோக்கா பேராண்மை. இந்திரனும் சந்திரனும் பிறன் மனையை நயத்தலின் காரணமாகத்தான் சாபங்களை பெற்றார்கள். இது புராணம் நமக்கு சொல்கிறது. இந்திரனாக இருந்தாலும் சந்திரனாக இருந்தாலும் மாற்றார் மனைவி மீது ஆசைப்படுவது என்பது, இச்சை கொள்வது என்பது சாபங்களை பெற்ற நிலையை உருவாக்கிவிட்டது. அடுத்து ராமாயணத்திற்கு வருவோம். சிவபக்தனாக இருக்கக்கூடிய ராவணன் தன்னுடைய தங்கையாகிய சூர்பனகையின் சூழ்ச்சியால் சீதையை பற்றிய செய்திகளை சொல்லி சொல்லி அவன் மனதிலே ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்கி அவன் சீதையின் மீது மையல் கொண்ட காரணத்தினால் அவன் வாழ்வே அழிய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதற்கு காரணம் பிறன்மனை நயத்தல் என்பது ஒரு காரணம். அதே போன்று மகாபாரதத்திலே திரௌபதியின் மீது துரியோதனன் கொண்ட மையல்தான் அவன் நாடுகளை இழப்பதற்கும் அவன் தன்னை இழப்பதற்கும் தன்னுடைய சகோதரர்களை இழப்பதற்கும் எது காரணமாக இருந்ததென்றால் இந்த பிறன்மனை நயத்தல் தான்.
மிகுந்த கவனமாக இன்றைக்கு நாம் இருக்க வேண்டியது, இன்றைய உலகமயமாக்கலில், தாராளமயமான இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் இன்றைக்கு கட்டுப்பாடற்ற சுதந்திரம் இருக்கிறது. குழந்தைகள் கையிலே அலைபேசி. இன்றைக்கு உலகம் அவர்கள் கையில் வந்து சுருங்கிவிட்டது. நினைத்ததையெல்லாம் பார்க்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த அறிதிறன் பேசியால் அறிவு சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொள்வதை விட அறிவு சாராத விஷயங்கள், நம்முடைய வாழ்வை அழிப்பதற்குரிய அத்தனை விஷயங்களும் பொக்கிஷங்களாக அங்கு குவிந்து கிடக்கின்றன. அதனால் தேவையானவற்றை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு தேவையற்றவற்றை அறவே நீக்கிவிட்டு வாழ்வதுதான் சிறந்த வாழ்வு. ஆனால் இன்றைய சமூகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? இன்றைய செய்தித்தாள்களில் பார்த்தீர்களேயானால் அந்த செய்தித்தாள்களுக்கு பெருமளவு தீனி கொடுப்பது முறையற்ற உறவுகள். நாள்தோறும் அந்த செய்தித்தாள்களில் பெரிய பெரிய செய்திகளாக வரக்கூடியது முறையற்ற உறவுகளால் நடைபெறக்கூடிய கொலைகள். எங்கே போனது நம்முடைய சமூகத்தினுடைய ஒழுக்கம்? காரணம், முன்னோர்கள் சொன்ன ஒழுக்கத்தை இன்றைக்கு நாம் பெரியவர்களாகிய நாம் இளைய தலைமுறையிடம் கடத்தாமல் விட்டதுதான் பெரும் காரணமாக அமைந்துவிட்டது. இப்படியே சென்றால் நம்முடைய தமிழ் சமூகத்திற்குரிய அந்த கலாச்சாரம், பண்பாடு என்பது முற்றிலும் ஒழிந்து போய்விடும். மேற்கத்திய நாடுகளினுடைய கலாச்சாரமானது இன்று நம் வாழ்விலே சவ்வூடு பரவல் போல இன்றைக்கு ஊடுருவி விட்டது. அந்த ஊடுருவல் காரணமாகத்தான் இன்றைய சமூகம் கீழான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய பண்பாட்டினை காப்பதற்குரிய கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும். அது இன்றைக்கு நடக்கிறதா என்றால் இன்றைக்கு அது ஒரு சுழியமாகத்தான் இருக்கிறது. செய்தித்தாள்களை பார்க்கின்ற பொழுதெல்லாம் மனம் பதைக்கிறது. நம்முடைய தொலைக்காட்சி செய்தி சேனல்களை பார்க்கின்ற பொழுது அங்கே நடக்கக்கூடிய கொடூரமான கொலைகளுக்கெல்லாம் எது காரணமாக இருக்கிறது என்றால் முறை தவறிய உறவுகள். இந்த முறை தவறிய உறவுகளால் இன்றைக்கு சமூகம் புற்றுநோயை போல் சீரழிந்து கொண்டிருக்கிறது. அதனால் நல்ல ஒரு சமூகத்தை படைக்க வேண்டுமென்றால் இன்றைக்கு சமூகத்திலே சமயம் சார்ந்த கருத்துக்கள், நம்முடைய நாயன்மார்களினுடைய வாழ்க்கை, நால்வர் பெருமக்களினுடைய வாழ்க்கை இந்த மக்களிடம் கொண்டு செல்லப்பட வேண்டும். அதை செய்ய வேண்டிய பணிகள் ஒவ்வொரு சிவனடியார்களுக்கும் அந்த கடமை உண்டு. அந்த கடமையிலிருந்து நாம் தவறிவிடக்கூடாது. ஒரு விவேகானந்தருடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒரு செய்தியை சொல்லி இன்றைய காணொளியை நிறைவு செய்வோம். பிரம்மச்சரியம் என்பது, பிரம்மத்தை உணர்வதுதான் பிரம்மச்சரியம் என்பது அத்வைதத்தினுடைய அடிப்படை தத்துவமாக இருக்கக்கூடியது. ராமகிருஷ்ண பரமஹம்சரால் ஆட்கொள்ளப்பட்ட நரேந்திரன் என்கிற விவேகானந்தர் பிரம்ம தத்துவங்களையும் அத்வைத சித்தாந்தங்களையும் தன்னுள் வாங்கி கொண்டு இளமையிலேயே அவர் ஒரு துறவு நிலைக்கு சென்று விட்டார். தான் குடியிருந்த வீட்டிற்கு பக்கத்து தெருவில் சென்றால் ஒரு நெடுஞ்சாலையை அடைந்து விடலாம். ஆனால் அவர் தினந்தோறும் ஒரு 2 மைல் தூரம் நடந்து சென்றுதான் நெடுஞ்சாலையை அடைவார். ஏன் அதற்குரிய காரணம், ஏன் அவர் அப்படி சென்றார் என்று பார்த்தால், அவர் வீட்டிற்கு அருகிலே பக்கத்து தெரு ஒன்று இருந்தது. அந்த தெரு வழியே சென்றால் நெடுஞ்சாலையை வெகு அருகாமையிலே அடைந்து விடலாம். ஆனால் அவர் அந்த தெரு வழியே செல்வதில்லை. காரணம், அந்த தெருவானது பரத்தையர்கள் வாழக்கூடிய வீதியாக இருப்பதினால் நாம் அந்த வழியே சென்றால் நம் மீது மக்களுக்கு ஒரு சந்தேக கேள்வி ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்சத்தால் ஒரு 2 மைல் தூரம் சென்று நெடுஞ்சாலையை அவர் அடைந்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு முறை ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெய்ப்பூர் சமஸ்தானத்தில் இருந்து அவருக்கு ஒரு விருந்துண்ண ஒரு அழைப்பு வருகிறது. அந்த அழைப்பினை ஏற்று அவர் அங்கே செல்கிறார். ராஜஸ்தானில் உள்ள ஜெய்ப்பூருக்கு செல்கிறார். அரச குடும்பத்தினர் அவரை வரவேற்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு இங்கே ஆடல் பாடலுடன் ஒரு நாட்டிய நிகழ்ச்சியும் இருக்கிறது. அந்த நாட்டிய நிகழ்ச்சி முடிந்தவுடனே எல்லோருக்கும் அறுசுவை உணவை ஏற்பாடு செய்திருக்கிறோம். நீங்கள் அந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது விவேகானந்தர் சொல்கிறார், அங்கே பெண்களினுடைய ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் என்னால் கலந்து கொள்ள முடியாது.
அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிந்த பின்னால் நான் உணவை உட்கொள்வதற்காக வருகிறேன், எனக்கு ஒரு தனி அறையை கொடுங்கள், நான் அங்கே தங்கிக் கொள்கிறேன் என்று ஒரு அறைக்குள் சென்று விடுகிறார். அப்பொழுது ஆடலுடன் கூடிய அந்த நாட்டிய நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த நாட்டிய நிகழ்ச்சிக்கு வந்திருந்த ஒரு இளநங்கை விவேகானந்தர் வருகிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டவுடன் அந்த துறவியிடம் நாம் ஆசீர்வாதம் பெற வேண்டும், அந்த ஞான துறவியிடமிருந்து நாம் ஆசீர்வாதம் பெற்றால் நம் வாழ்க்கை என்பது மேன்மையடையும் என்ற எண்ணத்துடன் அந்த பெண் வந்திருக்கிறாள் நாட்டியமாட. அவர் இந்த நாட்டியத்தை பார்க்கவில்லை, வரவில்லை என்ற செய்தி அவளுக்கு தெரிந்தவுடன் அவள் மனது மிகவும் கஷ்டப்பட்டது. இருந்தாலும் எப்படியாவது விவேகானந்தரிடம் ஆசி பெற வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்குள்ளே இருந்தது. இப்பொழுது நாட்டிய நிகழ்ச்சி தொடங்கியதும் அவள் ஒரு பாடலை பாடுகிறாள். என்னவென்றால் அந்த பாடலினுடைய உட்பொருள், ஒருவர் ஞானத்தை பெற்ற பிறகு ஒருவருக்கு இரும்பை தங்கமாக்கக்கூடிய அளவிற்கு ஞானம் சித்தி பெறும் என்றால் அவர் கையில் பூஜை மணியாக இருந்தாலும் சரி, கசாப்பு கடைக்காரன் கத்தியாக இருந்தாலும் சரி, இரண்டையும் ஒன்றென நோக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருந்திருக்கும். ஆனால் இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் வராமல் இவர் போய்விட்டாரே என்ற எண்ணத்துடன் அவள் இன்னொரு கருத்தையும் முன்வைத்து அந்த பாடலிலே சொல்கிறார். ஒரு ஞானி என்பவர் நன்மையை மட்டுமே நாடக்கூடியவர் அல்ல. தீயவைகள் ஒருவரிடம் இருந்தாலும் அந்த தீயவரிடமிருந்து அந்த தீயவைகளை விலக்கி நன்மை பெற செய்ய வேண்டியதுதான் ஒரு ஞானியினுடைய எண்ணமாக இருக்க வேண்டும் என்ற கருத்து உடைய ஒரு பாடலை அவள் பாடுகின்றாள். இந்த பாடலினுடைய உட்பொருளை விவேகானந்தர் பக்கத்து அறையிலே உட்கார்ந்து கேட்கிறார். கேட்கின்ற பொழுது அவருக்குள்ளே ஒரு கேள்வி எழுகிறது. ஒரு பெண்ணை பார்க்கின்ற பொழுது ஒரு ஞானிக்கு எந்த சபலமும் வரக்கூடாதல்லவா? நாம் மிகப்பெரிய தவறு செய்து விட்டோமே. யார் எந்த நிலையிலே நம் முன் நின்றாலும் ஒரு ஞானத்தை பெற்றவனுடைய நிலை என்பது எப்பொழுதும் மாறாமல் ஒற்றை நிலையில்தானே இருக்க வேண்டும். இந்த பாடல் நமக்கு மிகப்பெரிய ஞானத்தை அல்லவா கொடுத்தது என்று யோசிக்கிறார். அவள் பாடலை பாடிக்கொண்டே இருக்கிறாள். ஞான தந்தையாக இருக்கக்கூடியவர்களுக்கும் ஞானத்தின் குருவாக இருக்கக்கூடியவர்களுக்கும் பார்வைகளில் எந்த மாறுபாடும் இருக்கக்கூடாதல்லவா? அதாவது செல்வந்தனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, ஞானிக்கு முன்னால் இருவரும் ஒருவர்தானே என்று இப்படியான பல கருத்துக்கள் அடங்கிய அவள் பாடலை கேட்டவுடன் அந்த நாட்டியக்காரினுடைய பாடல்தான் அன்றைக்கு ஒரு சாதாரண துறவியாக இருந்த விவேகானந்தரை மிகப்பெரிய ஞான துறவியாக மாற்றியது. பாடல் முடிந்தவுடன் அந்த பெண்ணை நேரிலே சென்று இவர் சொன்னார், என்னை ஒரு அஞ்ஞானத்துக்குள் இருந்த என்னை இன்றைக்கு ஒரு மெய்ஞானத்திற்குள் வரவைத்தது உன்னுடைய பாடல் தானம்மா என்று கூறி அந்த பெண்ணை ஆசீர்வதித்தார். ஆக நாம் பார்வைகளில்தான் கோளாறு இருக்கிறதே தவிர பார்க்கின்ற பொருள் என்பது எதுவாக இருந்தாலும் உண்மை ஞானம் தெளிந்தவர்க்கு அந்த பொருள்களிலே மாறுபாடு எதையும் காண முடியாது. பார்வை கோளாறுகளை நாம் தான் சரி செய்ய வேண்டும். உலகத்தினுடைய இயக்கம் என்பது மேடு பள்ளங்களோடு தான் இருக்கும், ஏற்ற தாழ்வுகளோடு தான் இருக்கும். நாம் தான் நம் மனதை சமநிலைப்படுத்தி கொண்டு வாழ வேண்டும். பிறன்மனை நோக்கா பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு என்ற குறளினுடைய வார்த்தைக்கேற்ப அன்றைக்கு விவேகானந்தர் செயல்பட்டார். பிறன்மனை நயத்தல்தான் இன்றைய சமூகத்திற்கான பெரும் ஒழுக்குக்கேடாக இருக்கிறது. இவற்றை ஒரு தனி மனிதராகவோ ஒரு அமைப்பாகவோ சீர்படுத்த முடியாது. இது மக்கள் தானாக உணர்ந்து, இந்த யாரோ வீட்டில் நடக்கிறது, எங்கேயோ இந்த செய்தி இருக்கிறது என்று எண்ணாமல் நாளை அது நம் இல்லம் நோக்கியும் வரும் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த சமூகத்தில் புற்றுநோயாக இருக்கக்கூடிய இந்த கள ஒழுக்கத்தை முற்றிலும் களைவதற்கு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால்தான் இந்த சமூகம் மாறுபடும். இல்லையென்றால் சமூகம் காலத்தால் புயலால் அழிந்த நகரங்களைப் போல நம்முடைய இந்த சமூக கட்டமைப்பும் முற்றிலுமாக சிதைந்துவிடும். ஆதலால் ஒருங்கிணைவோம், நல்ல கருத்துக்களை நாளும் பகிர்வோம், நல்லவர்களாக மாறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.